எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்தது ஒன்றிய பாஜக அரசு. என்னன்னு விவரமா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் தான் இந்த மெட்ரோ ரயில் இருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லயும், மதுரையும் கிடையாது. அதனால தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா, கோயம்புத்தூருக்கும், மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வேண்டி ஒரு விண்ணப்பம் பண்றாங்க மத்திய அரசுக்கு. ஆனா மத்தியில இருக்கின்ற பிஜேபி கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த கோவைக்கும், மதுரைக்கும் வரக்கூடிய இந்த ரயில் திட்டத்தை வந்து இப்ப ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன் என்னன்னு கேள்வி வைக்கும் பார்த்தீங்கன்னா, மதுரையிலையும், கோயம்புத்தூர்லயும் 20 லட்சத்துக்கு கீழ வந்து மக்கள் தொகை இருக்காங்க. அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா மத்திய அரசு பார்த்தோம்னா, மற்ற மாநிலங்கள் எங்கெல்லாம் பிஜேபி கட்சி வந்து ஆட்சி பண்றாங்களோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதி குடுத்திருக்கு. சொல்லப்போனா இந்தூர்ல வெறும் 19 லட்சம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. அவங்களுக்கு அனுமதி குடுத்திருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, ஆக்ராவுல 16 லட்சம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. புவனேஸ்வர், போபால் 18 லட்சம் மக்கள். அதுவும் மிராட் 17 லட்சம் மக்கள் இப்படி வசிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை குறைவா இருக்காங்களோ, பிஜேபி கட்சி ஆட்சி பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து அனுமதி குடுத்திருக்காங்க. ஆனா மதுரைக்கும், கோயம்புத்தூருக்கும் பார்த்தீங்கன்னா, அனுமதி குடுக்கல. இப்ப சொல்லப்போனா பார்த்தோம்னா, நம்ம மதுரையில பார்த்தோம்னா 15 லட்சம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல பார்த்தோம்னா 21 லட்சம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. ஆனா, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பிஜேபி கட்சி என்ன பண்ணுதுன்னா, நம்மள கண்டுக்காம நம்ம என்ன திட்டம் அறிவிச்சா கூட அத ரத்து பண்றாங்க. தொடர்ந்து இந்த பிஜேபி கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய திட்டத்தலாம் ரத்து பண்றாங்க. அதேபோல நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த கல்வி நிதியாகட்டும், நம்மளுக்கு டாக்ஸ் கட்டினா நம்ம ஒழுங்கா அந்த பணத்த அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எந்த திட்டத்த அறிவிச்சா கூட இந்த மத்திய பிஜேபி அரசு என்ன பண்றாங்க, தொடர்ந்து வந்து தமிழ்நாட்ட வந்து புறக்கணிச்சு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு சிஎம் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க தமிழ்நாட்டு மக்களை நீங்க தொடர்ந்து வந்து வஞ்சிக்கிறீங்க, பழி வாங்குறீங்க. நீங்க ஆட்சியில இல்லாததுனால, நாங்க ஆட்சி பண்றதுனால தொடர்ந்து வந்து எங்களுக்கு நாங்க எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நீங்க ரத்து பண்றீங்க, பழி வாங்குறீங்க. கண்டிப்பாக மதுரைக்கும், கோயம்புத்தூருக்கும் நாங்க ரயில்வே திட்டத்த கொண்டு வருவோம். அந்த மெட்ரோ ரயில் திட்டத்த கொண்டு வருவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இப்ப கூட பார்த்தோம்னா கோயம்புத்தூருக்கு பிஎம் மோடி அவர்கள் வந்தாரு. வந்து இயற்கை விவசாயிகளோட வந்து பேசினாரு. அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்த ரத்து பண்ணிட்டு, அதே கோயம்புத்தூருக்கு வந்து விவசாயிகிட்ட வந்து பேசியிருக்காரு நம்ம பிஎம் மோடி அவர்கள். கோயம்புத்தூர்ல ஒரு சில பகுதி பார்த்தோம்னா, பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க தான் வந்து எம்எல்ஏவா இருக்காங்க. ஆனா, அதே கோயம்புத்தூர் பார்த்தோம்னா, இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்து பிஜேபி கட்சியாரங்க வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்ப கூட பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல மட்டும் அந்த முத்ரா திட்டத்தின் கீழ வந்து 20 லட்சத்துக்கு மேல வந்து மக்களுக்கு வந்து 16,000 கோடி வந்து பணம் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. அதாவது ரயில் திட்டத்துக்கு 15 லட்சத்துக்கு கீழ வந்து மக்கள் தொகை இருந்தாங்கன்னு சொல்லி பிஜேபி கட்சிக்காரங்க தான் ரத்து பண்ணாங்க. அதே நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டியில இப்போ இந்த முத்ரா திட்டத்தின் கீழ வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் 20 லட்சத்துக்கு மேல மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, 13,000 கோடி வந்து பணம் நாங்க போட்டுருக்கோம் அவங்க அக்கவுண்ட்ல அப்படின்னு சொல்லி அவங்களே அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மத்தியில இருக்கின்ற பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதுக்கு அனுமதி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அனுமதி குடுத்தாலும் அதுக்கு அந்த பணத்த குடுக்க மாட்டேங்கிறாங்க. பல நிதி சொல்லலாம் நம்ம. கல்வி நிதியாகட்டும், அதேபோல பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், எந்த இதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதேபோல எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அத ரத்து பண்றாங்க. ஆனா, இத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அதாவது பிஜேபி கூட்டணி கட்சிகள், அதிமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், அதேபோல பிஜேபி கட்சியா இருக்கட்டும், அவங்க இத பத்தி பேச மாட்டாங்க.